கடந்த 4 ஆண்டுகளில் தாயனூர் ஊராட்சிக்கு செய்யப்பட்டுள்ள மக்கள் நல திட்டங்களை இங்கே படமாக காட்சிப்படுத்தி எந்த அளவிற்கு இந்த கிராமம் 4 ஆண்டு முன்பு இருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு முதன்மையான கிராமமாக இன்றைக்கு தாயனூரை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமான ஊராட்சி மன்ற தலைவர் லாவண்யா ராஜேஷ் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், எங்களுடைய அரசியல் வழிகாட்டி, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள் இந்த ஊராட்சி மட்டுமல்லாமல் நம்முடைய மேல்மலையனூர் பகுதியிலே இருக்கிற 55 ஊராட்சிகளிலும் சுற்றி சுற்றி எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் தொடர்ந்து நம்ம எல்லாம் குடும்பத்திலே பிறந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய உழைப்பு. அதுதான் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலினிடம் உங்களுக்கு பிடித்தது என்ன என்று கேட்கும் போது ஸ்டாலின் எனக்கு பிடிக்க காரணம் அவருடைய உழைப்பு என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு நம் பகுதியிலே வாழும் ஸ்டாலினாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள், நம்முடைய முதல்வர் அவர்களை எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களை இன்றைக்கு பெண்களாக இருந்தாலும் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் ஏன் இன்றைக்கு காலை உணவு சாப்பிடுகிற குழந்தைகள் ஆரம்பித்து இன்றைக்கு அனைத்து மக்களும் இன்றைக்கு அரசினுடைய நலத்திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு மக்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி நடக்கக்கூடாது, இந்த ஆட்சியை ஒழிச்சு கட்ட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு ஓரணியில் நிற்கிறார்கள். எப்பயுமே ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்லவன் தானே அவனை காலி பண்றதுக்கு 10 பேர் இருப்பான். அந்த மாதிரிதான் இன்றைக்கு மக்கள் நல திட்டங்களை முதலமைச்சர் பார்த்து செய்யறாரு. நாம யாரும் கேட்கல. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அதாவது கிட்னி பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நம்ம பகுதியில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னா இங்க இருந்து மருவத்தூருக்கு அந்த ஆதிபராசக்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு அரசு மருத்துவமனைக்கு போனோம், இல்லைன்னா தனியார்ல போயிட்டு ஒவ்வொரு முறை வாரத்துல 2 வாட்டி 3 வாட்டி டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னா 1500 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து ஏழை மக்கள் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதை மாற்றி இன்றைக்கு அனைத்து வட்டாரங்களிலும் டயாலிசிஸ் இயந்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி 50 வட்டாரத்திற்கு இன்றைக்கு டயாலிசிஸ் மிஷினை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய முதலமைச்சர். நாம் யாரும் கேட்கல. மக்களுடைய குறைகளை நாம் என்ன ஓட்டத்தை தெரிந்து செயல்படுத்துகிற ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பகுதி கடந்த 4 ஆண்டுக்கு முன்னாலே பின்தங்கிய பகுதி, கல்வியிலும் பின்தங்கிய பகுதி, சுகாதாரத்திலும் பின்தங்கிய பகுதி, வளர்ச்சியிலும் பின்தங்கிய பகுதியாக இருந்த மேல்மலையனூர் வட்டாரத்தை இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு முன்னோடி ஒரு வட்டாரமாக இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவருடைய உழைப்பு என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் என்னென்ன கேள்விகளை ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் போது எடப்பாடி ஆட்சியில் கேட்டாரோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கு விடை கிடைத்திருக்கிறது. அதன் பலனாக தான் நம்முடைய ஊரிலேயே இத்தனை திட்டங்களை காலையில் இப்ப ஆரம்பிச்சு 5 மணிக்கு ஆரம்பித்து நம்முடைய ஊராட்சி மன்ற செயலக கட்டிடம், நாடக மேடை, அங்கன்வாடி, நீர்த்தேக்க தொட்டி போன்ற அனைத்தையும் திறந்து வைத்துவிட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இந்த மக்களுக்காக அவருடைய சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.